ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, இது வந்துட்டு ஆமா ஒரு கூட்ட நெரிசல்ல இவ்வளவு கூட்டத்துல நடந்த ஒரு ஒரு யதார்த்தமா நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு கூட எடுத்துட்டு போயிடலாம். ஆனா எனக்கு என்ன டவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆவடி சுரேஷ் டிஎம்கே அப்படின்ற ஒரு டிஎம்கே சார்ந்த ஒரு நபர் இந்த ட்விட்டர்ல சாரி எக்ஸ் தளத்துல பாத்தீங்கன்னா ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. ஆக்சுவலா அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு தான் அந்த 40 பேரான இறப்பு நடக்குது. சனிக்கிழமை மதியானம் 3:23க்கு இவர் வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, விஜயோட அந்த மீட்டிங்கை போட்டு கூடிய விரைவில் மகாமகம் கும்பமேளா ஆக்சுவலா கும்பமேளால பாத்தீங்கன்னா அந்த கூட்ட நெரிசல்ல நிறைய பேர் செத்தாங்க. ஆக்சுவலா 36 பேர் சொன்னாங்க. அது அப்புறம் 80 பேர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த கும்பமேளா மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 40 பேர் இறக்கறதுக்கு முன்னாடி அதாவது நைட் இறக்குறாங்கன்னா அதுக்கு மதியானமே இந்த மாதிரியான போஸ்ட் அவர் போடுறாரு அப்படின்னா எனக்கு என்னமோ எல்லாமே ஒரு பிளான் பண்ணி பண்ண மாதிரியே இருக்கு. ஆக்சுவலா இது எப்படி இருக்குன்னா, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கான காரணம் விஜய். ஆனா அந்த சூழலை உருவாக்குனது வேற யாரோ தான். அதாவது ஒரு நபர் ஒரு இடத்துல இருப்பாரு. அவர் அந்த இடத்துல இருந்தாலும் அவரை சுத்தி ஒரு சில நிகழ்வு நடக்கும். ஆனா அந்த இடத்துல அவர் இருப்பாரு தவிர அவரை சுத்தி நடக்கிற அந்த நிகழ்வுக்கு அவர் காரணமா இருக்க மாட்டார். கிட்டத்தட்ட இதுவும் அந்த மாதிரி தான். அதாவது அவரால ஒரு நிகழ்வு நடந்தது. ஆனா அந்த நிகழ்வுக்கான அந்த சூழல் அவர் உருவாக்குனதுல அவரை வச்சு மத்தவங்க உருவாக்குனது. ஓகே, கொஞ்சம் வெளிப்படையா பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அந்த 2 மாநாட்டுல காட்டின கூட்டம் அப்படின்றது இங்க இருக்க பல கட்சிகள் முக்கியமா ஆளுங்கட்சிக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கடுப்பையும் அதை அவங்களால ஏத்துக்க முடியாத ஒரு காலிலையும் தான் இருந்தாங்க. அது ஒரு மிக முக்கிய காரணம். அதே மாதிரி போற இடத்தெல்லாம் இவங்க போற அந்த கட்சி நபர்கள் போற கூட்டத்தை விட பல மடங்கு அதிகமான கூட்டம் அவனுக்கு வருது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எரிச்சலும் ஆளுங்கட்சிக்கு அதிகமாவே இருக்குது. இத்தனை வருஷமா அரசியல் கட்சி நடத்தணும், நமக்கே வராத கூட்டம் இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்ற கடுப்புல ஏற்கனவே அவங்க இருந்தாங்க. அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் ஆக்சுவலா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த 2 மாநாட்டுல வந்த கூட்டமும் இவர் போற இடத்துல அந்த வர அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு தன்னம்பிக்கை இல்லாத விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை ஒரு கான்பிடன்ஸையும் அந்த அவரோட ரசிகர்கள் அவர் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதனாலதான் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர கான்பிடன்ஸா இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு. இப்போ இவ்வளவு கான்பிடன்ஸா இருக்கிற ஒரு மனுஷனோட அந்த கான்பிடன்ஸ் நம்ம உடச்சிட்டோம் அப்படின்னா அவன் வந்து ஈஸியா வந்து வீக் ஆக்கிடலாம் அப்படின்றதோட வெளிப்பாடு தான் இந்த நிகழ்வு. மன ரீதியா அட்டாக் பண்ணி அவங்களோட கான்பிடன்ஸை உடச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ இந்த சம்பவத்தின் மூலமா அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்கி ஒரு கில்ட்டி கான்சியஸ் ஐயோ நம்மளாலதான் அப்படி ஆச்சோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைச்சாங்க அப்படின்னா அவங்களோட மன ரீதியா அவங்க பயங்கரமா பாதிக்கப்பட்டு அவங்க அடுத்த மீட்டிங் போறதுக்கும் பயங்கரமா தயங்குவாங்க இல்லையா. இப்ப வந்துட்டு அடுத்த மீட்டிங் பண்ணா இப்பதான் 40 பேர் இருந்தாங்க அதுக்குள்ள அடுத்த மீட்டிங் வந்துட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த மீட்டிங் போல அப்படின்னா ஓ பயந்துட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ற ஒரு சூழலையும் ஒரு மன ரீதியான ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு குற்ற உணர்ச்சி உண்டாக்கி இதுக்கு நாம தான் காரணமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை உருவாக்கி இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி மன ரீதியான ஒரு அழுத்தத்தை கொடுத்து மொத்தமா விஜய் பிளேம் பண்ணி விஜய் கார்னர் பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த நிகழ்வோட ஒரு மிக முக்கிய நோக்கமே.